எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம். முக்கியமாக ப்ரோவோக் டிவி பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து பெட் ஷோ நடக்கும். ஸோ அந்த பெட் ஷோக்காக தான் நம்ம வந்திருக்கோம். Jan 24 and 25 வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கும். ஸோ இந்த பெட் ஷோவில் வந்து நிறைய வகையான நீங்கள் வந்து அனிமல்ஸை பார்க்கலாம், பேர்ட்ஸை பார்க்கலாம், நிறைய விலங்குகளை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறைய அனிமல்ஸை பார்க்க போகிறோம், நிறைய பேர்ட்ஸை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்னென்ன ப்ரீடு, என்னென்ன வகையான ப்ரீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மறக்காம வாங்க. Jan 24 and 25 மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக போயிடுங்க. வாங்க போகலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பெட் ஷாப்புக்குள்ள உள்ள வந்து ஸ்டால்குள்ள வந்துட்டோம். ஒரு ஸ்டால்லையும் ஒரு வகையான பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த ஸ்டால் வந்தோம். ஸோ இந்த ஸ்டால் அப்படியே பாருங்களேன், 2 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, யாருப்பா இவங்க லேப் அப்படின்னு கேட்கும்போது வந்து இவங்க 2 பேருமே போலீஸ் ட்ரைனிங் லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ போலீஸ் ட்ரைனிங்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டாக்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் பாருங்களேன், எலும்பு துண்டை வந்து வாயிலே போட்டிருக்கான். ஏன்டா வாயில போட்டிருக்கான், ஏன் அதை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை, அவன் பயங்கரமாக கத்துவான், அதனால வந்து அவனை வந்து எலும்பு வந்து நல்லி எலும்பு வந்து அவனோட வாயில வச்சிருக்கோம், அவன் வந்து அப்படியே ஸ்டேபிளாக வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நல்லி எலும்போட எலும்பை வந்து அவன் வந்து வாயிலே வச்சுட்டு இருக்கான். ஸோ பயங்கரமான ஆள் 2 பேருமே. ஏன்னா போலீஸ் ட்ரைனிங்கில் நிறைய ட்ரைனிங்கை பார்த்துட்டு வந்தவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து விசிட் பண்ணுங்க, செம்மையான அவனு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கானுங்க. அண்ட் அப்படியே அவங்க ஓகே. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய டாக் பார்த்தோம். அதில் வந்து ஒரு விதமான ஒரு 3 டாக் பார்த்துருக்கோம். ப்ரோ, அவன் பேர் என்ன ப்ரோ? இங்கிலீஷ் ஷர்ட் ப்ரீட் நேம். ஆக்சுவலி அவன் ரேர் ப்ரீட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் நேமும் வந்துட்டு பென்ஸ். விப்பட்டு. ஸோ ஹவுண்ட் ப்ரீட் இது வந்துட்டு. இது ஆக்சுவலாக பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய தெரியாது. லைக் டாக் சர்க்கிளில் பீப்புள்ஸ்க்கு தெரியும். நீங்கள் நார்மலாக லைக் வந்துட்டு போகிறாங்க, டாக்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு விப்பட்னு சொன்னால் லைக் சம்திங் இந்தியன் ப்ரீட் டைப்பில் இருக்குது, அந்த கான்செப்ட் வரும். பட் இது இந்தியன் ப்ரீட் கிடையாது, இன்னும் பப்ளிஷ் ஆகலை அந்த டாக். ஸோ பட் ரொம்ப இயராக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு அந்த லைக் இது ஹவுண்ட் மீன்ஸ் ஒரு கார்டிங் டைப்பை தாண்டி இந்த ஹண்டிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன சின்ன இன்செக்ட்லாம் வருது, அதெல்லாம் பிடிக்கிற டைப்பில் வந்துட்டு இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல். ஃபாஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஹை ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த டாக். ஸோ அந்த டைப் வந்து அந்த அதுக்கு அதோட ஈக்குவலில் இருக்கும் இந்த ஃபாஸ்ட் வந்து இதுவும் ஹவுண்ட் வெரைட்டியில் தான் வரும். ஸோ ப்ரீட் நேம் விப்பட். அவன் நேம் வந்துட்டு சிட்டுக்குருவி. ஆமாம், ஏன்னா அவர் சிட்டுன்னு சொல்லுவாங்க, அவன் பறந்துடுவான் விட்டா உடனே. ஸோ அதனால் அவன் நேம் வந்துட்டு சிட்டுக்குருவி. இவரை சொல்லுங்கள், இவர் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான டயர்டில் இருக்கான். ஸோ ஆக்சுவலி அவன் எப்படின்னா வந்துட்டு லைக் ரொம்ப ஹெவி சைஸ், போன் வெயிட் கிடையாது அவனோட வந்துட்டு. லைக் அவன் பாடியில் இருக்க ரிங்கிள் சைஸ் அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், லைக் லென்த்தும் கூட. ஸோ இந்த சைஸில் வந்துட்டு ரிங்கிள் அதிகமாக வந்துச்சுன்னா லைக் ஈவனும் ஷோ குவாலிட்டி தான், ஃபுல் டாக் ஷோஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது. ஸோ ப்ரீட் நேம் வந்துட்டு பேசட் டவுன். இவன் நேம் ஜாக். நிறைய டாக்ஸை பார்த்துருக்கும் போது கிரேடன் தானே ப்ரோ? ஸோ வந்து இவர் வந்து இன்னொரு ப்ரீடு கிரேடன். பாருங்களேன், ஒரு மனுஷனே வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டும் அதோட வெயிட்டுமே வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதால் தாக்கு பிடிக்க முடியல. அதுவும் வாயு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை கவுற அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு
அவர் பெரிய ஒரு வாய். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரேடன் இருக்காரு. ஸோ இப்படியாக நிறைய டாக்ஸ் இருக்கு. அதுவும் கிரேடன் வர மாட்டாரு, அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க போல. ஸோ நம்ம இது வந்து அடுத்த ஸ்டாலுக்கு போவோம். அடுத்த ஸ்டால்லையும் வந்து நிறைய டாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ நடுவில் ஒரு 2 இடத்துக்கு நின்றுருக்கோம். இங்கே ஒரு டாபர்மேன் இருக்காரு, இங்கே ஒரு டாபர்மேன் இருக்காரு. ஸோ இந்த 2 டாபர்மேன்லையும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யூரோப்பியன். ஸோ யூரோப்பியனோட டாபர்மேனு, இவரோட விலை மட்டுமே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபாங்க. ஏங்க இந்த காலகட்டத்தில் ஒரு 45 லட்சத்தில் ஒரு வீடே கட்டலாம், அதாவது சாதாரண ஒரு சின்ன வீடு கட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு ரேட்டில் வந்து ஒரு டாபர்மேன் இருக்காரு. ஸோ இவர் வந்து யூரோப்பியன் ப்ரீடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு 1 வயசு தான் ஆகுதான். அந்த கிட்ட பாருங்களேன் அப்படியே தெரியும். ஸோ 1 வயசு ஆகிற ஒரு டாபர்மேன் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு பாருங்களேன். யூரோப்பியன் பிரீடை பார்த்துரும். ஸோ இவரும் வந்து டாபர்மேனு. அதே மாதிரி இந்தியன்ல டாபர்மேன் இருக்காரு, அவர் இன்னொரு பிரீடு. அப்படியே வாங்க, அதே டாபர்மேன் பிரீடு தான். ஸோ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பெட் ஷாப்புக்குள்ள உள்ள வந்து ஸ்டாலுக்குள்ள வந்துட்டோம். ஒரு ஸ்டால்லையும் ஒரு வகையான பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த ஸ்டால் வந்தோம். ஸோ இந்த ஸ்டால் அப்படியே பாருங்களேன், 2 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, யாருப்பா இவங்க லேப் அப்படின்னு கேட்கும்போது வந்து இவங்க 2 பேருமே போலீஸ் ட்ரைனிங் லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ போலீஸ் ட்ரைனிங்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டாக்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் பாருங்களேன், எலும்பு துண்டை வந்து வாயிலே போட்டிருக்கான். ஏன்டா வாயில போட்டிருக்கான், ஏன் அதை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டோம். எதுக்கு நல்லி எலும்பு வந்து நம்ம வாய்க்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான்னு கேட்டால், இல்லை அவன் பயங்கரமாக கத்துவான், அதனால வந்து அவனை வந்து எலும்பு வந்து நல்லி எலும்பு வந்து அவனோட வாயில வச்சிருக்கோம், அவன் வந்து அப்படியே ஸ்டேபிளாக வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நல்லி எலும்போட எலும்பை வந்து அவன் வந்து வாயிலே வச்சுட்டு இருக்கான். ஸோ பயங்கரமான ஆள் 2 பேருமே. ஏன்னா போலீஸ் ட்ரைனிங்கில் நிறைய ட்ரைனிங்கை பார்த்துட்டு வந்தவங்க இவங்க. ஸோ இவங்களை வந்து விசிட் பண்ணுங்கள், செம்மையான பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கானுங்க. அண்ட் அப்படியே வாங்க. ஸோ இந்த பெட் ஷோவில் கிட்டத்தட்ட ஜனவரி 24 and 25 நடக்கிற இந்த ஷோவில் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, நிறைய வந்து அனிமல்ஸ், நிறைய என்ன சொல்றது விலங்குகள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராகவும் சரி, அவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. ஓ இதை மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அதிசயமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கேட்டில் வந்து இத்தனை வகையான ப்ரீட் இருக்குமா, ஒரு டாகில் வந்து இத்தனை ப்ரீட் இருக்குமான்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அண்ட் இதை தாண்டி வந்து நம்ம இன்னொரு ரோ இருக்குது, அந்த ரோவும் பார்த்துட்டு இதோட இந்த எபிசோட முடிக்க போகிறோம். வாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு அனிமல்ஸும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் வந்து கேட் இருக்காங்க. ஸோ கேட் செஷன் தான் வந்திருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீடு, நிறைய வகையான கேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ப்ரோ இந்த கேட்டோட இது என்ன ப்ரீடு, அதோட நேம் என்ன? ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ப்ரோவப்டிவ் ஓனர்ஸ். இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ பிரிட்டிஷ் ஷார்ட்டர். ஸோ பிரிட்டிஷ் ஷார்ட்டருடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா UK. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ மெயில் கேட், இட்ஸ் அன் அடல்ட், ப்ரூவன் அடல்ட் கேட். இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா லைலாக். ஸோ பிரிட்டிஷ் ஷார்ட்டர்லேயே வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. ப்ளூ, லைலாக், அப்புறம் பை கலர்ஸு, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ லைலாக் பிரிட்டிஷ் ஷார்ட்டர். ஸோ இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய கோட். ஸோ கோட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே. ப்ரைமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் இஸ் மஸ்ட் மேண்டட்ரி ஃபார் எவ்ரி கேட்ஸ். ஈவன் நீங்கள் ஒரு ஸ்ட்ரே கேட் வாங்கி வீட்டில் வளர்த்தா கூட யூ ஹேவ் டு பி வேக்சினேட் த கேட். ஸோ வேக்சினேஷனில் பார்த்தீங்கன்னா 3 வேக்சினேஷன் இருக்குது இனிஷியல் ஸ்டேஜ். ஒன்று வந்து சிஆர்பி, செகண்ட் சிஆர்பி பூஸ்டர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேபிஸ். ஸோ இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆனுவல் பூஸ்டரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு ஆல் த வியூவர்ஸ். ஸோ கேட்னாலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பீட்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று ஒரு செயல் பண்ணாலுமே புசு புசுன்னு டாகை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த கேட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? சி எவ்ரி கேட்டுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹைப்பர் ஆக்டிவ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பர் ஹைப்பர் ஆக்டிவ். பிரிட்டிஷ் ஷார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 months வரைக்கும் அந்த கிட்டன் பேஸில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் அந்த ஆக்டிவ்னஸ் கம்மியாகும். அதோட என்ன சொல்கிறது தூங்குறதுன்னு சொல்லுவாங்க. கேட் நல்லா நிறைய தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ட்ரூ. நம்ம எவ்வளோ நம்ம ப்ளே பண்ணுறோமோ கேட்டு நம்மளுக்கான சப்போர்ட் கொடுத்து நம்ம கூட ப்ளே பண்ணணும். ஸோ எந்த பெட்டு இருந்தாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. டைம் கண்டிப்பாக எல்லா பெட்டு கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களுடைய பிளேனஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். இவர் பேர் என்ன சொல்லிங்க? ஏன்னா ஒரு மாதிரி இந்த சிறுத்தை, அந்த ஒரு புலி, அந்த மாதிரி ஒரு ஷேடோவில் இருக்கார் பயங்கரமாக. இவ பார்த்தீங்கன்னா இவங்களோட நேம் வந்து பெங்கால். இவங்களுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா US. இவங்களுடைய ப்ரீட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் லெப்பர்டும் டொமஸ்டிக் கேட்டும் ப்ரீட் பண்ணி அந்த இதில் வந்த ஜென்ரேஷன் இவங்க. ஸோ இந்த பெங்கால் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஃபீமேல் பெங்கால். இவ ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கா. இவ
இவங்களுடைய மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரோசெட்னு சொல்லுவாங்க. ஸோ பெங்காலில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கிங் இருக்குது. மார்க்கிங்கை வச்சு தான் வேரியன்ட் பண்ணுவாங்க. ஒரு பெங்கால் வந்து எப்படி இப்போ நீங்கள் ஸ்ட்ரே கேட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ பெங்காலில் எப்படி நம்ம மார்க்கிங் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக இது பெங்கால் பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து இந்த என்விரான்மெண்ட்ன்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இல்லைனா நான் இவ்வளோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இவளுடைய அண்டர் பெல்லியில் ஈவன் கொஞ்சம் பார்க்கலாம், இப்போ வெயிட் பண்ணலாம், நான் எடுத்து காட்டுறேன். அண்டர் பெல்லியில் வந்து இந்த மார்க்கிங் இருக்கும். ஸோ இது ஒரு பெங்காலோட ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் சொன்னேன் பார்த்தீங்களா, ரோசெட்டு, அப்புறம் வந்து க்ளவுடட் மார்க்கிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மார்பிள் மார்க்கிங் சொல்லுவாங்க. பெங்காலியே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்னோ மிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரோசெட்டு பெங்கால். இவங்க பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ், நல்லா பிளேஃபுல், பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும் இவங்களுடைய அந்த இது பார்க்கும்போது. இப்போ ஃபீமேல்ன்றதால சைஸ் வேரியண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, மெயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹியூஜாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து எந்த ஒரு கேட்டும் எந்த ஒரு பெட்டும் நம்ம டேம் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் பண்ணி வளர்த்தா நம்மக்கிட்ட நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தர் இருக்காரு, ஸோ அவரை காட்டுங்க. இவரும் வந்து அந்த மார்க்கிங் உங்களுக்கு அண்டர் பெல்லியில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு பெங்கால் பியூர் பெங்கால் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் அந்த அண்டர் பெல்லியில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இவ கொஞ்சம் இதாக இருக்கா, அக்ரெசிவ் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா. அதனால தான் டயர்டு, டாகோடைய அந்த சவுண்டு ப்ளஸ் அந்த ஸ்பீக்கருடைய சவுண்டு, அந்த இதுக்காக தான். பேட்டர்ன் நான் காட்டுறேன் பாருங்க, ரோசட் பேட்டர்ன். மற்றபடி வந்து இவன் நல்லா ஃப்ரெண்ட்லி தான், பிகாஸ் ஆஃப் த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அட்மாஸ்பியர்ன்றதால அந்த மாதிரி. சரிங்களா, தேங்க்யூ. அந்த ப்ரீடெல்லாம் பார்த்துருவோம். இவர் என்ன ப்ரீடு, ஒரு மாதிரி இந்த வோடாஃபோன் டாக் மாதிரி. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பியோர் பர்ஷியன். இவளை வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் அ ஃபீமேல் கேட். ஷீ இஸ் 10 month old. இவங்களுடைய கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேலிகோன்னு சொல்லுவாங்க. ஸோ கேலிகோன்றது 3 கலர் வேரியன்ட் வரும். ஒரு ஃபீமேலுக்கு கேலிகோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 கலர் வரும். as I said, it's a punch face. இவங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதோட டியர்ஸு கொஞ்சம் வந்து டர்ட்டாக இருக்கும். க்ளீனிங் இஸ் மஸ்ட்டு. இவங்களுடைய அந்த நோஸு அந்த ஐயோட ஸ்ட்ரக்சர்ன்றதால வந்து டியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஸ்ட்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை க்ளீன் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இயர்ஸு கோட்டு டெய்லி வந்து நம்ம கண்டிப்பாக க்ரூம் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் மஸ்ட். டீப் நோஸ் பிரதர், ஆமாம் பிரதர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம வச்சுருக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணனா வந்து அதெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஹேர் ஃபால்லாம் ஆகுமா அந்த பிரதர்? கேட்டுக்கு எல்லா கேட்டுக்குமே ஹேர் ஃபால் இருக்கும். எந்த கேட்டுக்குமே ஹேர் ஃபால் இல்லாதே கிடையாது. ஈவன் இந்த ஸ்ட்ரே கேட்ஸ் ஹேர் ஃபால் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின்டெனன்ஸ். நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு டெய்லி க்ரூமிங்கு, அதுக்கான நியூட்ரிஷன்ஸு, ப்ளஸ் மெயினாக நம்ம சென்னை வெதருக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஹேர் ஃபால்னால யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது அன்லெஸ் ஆர் அன்டில் இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து இதனால ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லைனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இட் இஸ் ஹெல்த்தி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த அளவுக்கு விடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். இவன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பிரீட், மேனிக்கூன்னு சொல்லுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 3.5 month old மேல் கிட்டன். ஸோ இவனுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து கேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் பிரீட் வேர்ல்டுலேயே. ஸோ கேட்டு இவனுடைய சைஸ் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இஸ் ஜஸ்ட் 3 month old. அவனோட இயர்லாம் பாருங்க ஹெவியாக இருக்கும். ஆமாம் பிரதர், இவனுடைய ஸ்பெஷாலிட்டியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இயரு, அவங்களுடைய டெய்லு, அவங்களுடைய ஜாலைன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுடைய அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரும். ஸோ பெருசாகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும். நல்ல ரகடான லுக்கு, நல்ல ஃப்ரெண்ட்லி பிரதர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். நம்மளுக்கு பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ரகடாக தெரியும். மற்றபடி வந்து நேச்சர் ஆஃப் த பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட். மெயின்டெனன்ஸ் அகெயின் அது கம்பேர் டு த சேம் திங், அதே தான். இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 lakh பிரதர். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அகெயின் அவங்களுடைய பெடிகிரியை பொறுத்து. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ரஷ்யன் இம்போர்ட்டு அந்த மாதிரி அவங்களுடைய பெடிகிரி வித் வந்து மைக்ரோ சிப்போட கொடுக்குறோம். ஸோ டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவோம். என்னுடைய நேம் வந்து அஷ்ரஃப். என்னுடைய கேட்ரி நேம் இன்ஸ்டா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்னா பர்ஷியன்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக்ஸ். ஸோ ஏதாவது வேணும்னா யூ கேன் ரீச் மை இன்ஸ்டா ப்ரொஃபைல். காண்டாக்ட் நம்பர் வந்து 9884177164. தேங்க்யூ ஸோ மச்.